இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? ஆல்ரோட் ஐயப்பன் நம்ம சேனல் தான் பார்க்குறோம். இஷ்டப்படி தான் பார்க்குறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமாவில் அம்மாவை நடித்த நடிகைகள் எல்லாம் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழைய படங்களில் நடித்த ஒரு சில நடிகைகளோட இன்டர்வியூஸ் கிடைச்ச இன்டர்வியூஸை நம்ம போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபீல் மசாஜ் அம்மன் கோயில் எல்லாமே இந்த அமைதியா பேசுவாரு. நான் அவர் வாயே பார்த்துட்டு எப்போது வாயை திறந்து பேசிட மாட்டாரு. நல்லா இருக்கீங்களா, நம்மள நல்லா இருக்கீங்கன்னு தான் கேட்டிருக்காரு. நான் நல்லா இருக்கேன் தம்பி, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா. நான் நம்ம கத்தி கத்தி பேசியே நமக்கு வந்து ஸ்லோவாக பேச வராது. நல்லா இருக்கேன் தம்பி, சரி இப்படிதான். அவரோட நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ராஜாவின் பார்வையிலே அந்த சாங் பண்ணும்போது கூட இளையராஜா சார் மியூசிக் தான் அந்த பாட்டுக்கு. அம்மன் கோயில் எல்லாமே இவர் எப்ப லிப் ஓபன் பண்ணி பாடுறாருமே எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். எஸ்ஐசி படம் பண்ணும் போதெல்லாம் சின்ன பிள்ளையா பார்த்துருக்கேன். அந்த பிள்ளையோட நடிக்கிறவங்க அவர் பேசுவாரு அப்படின்னு நம்ம ஏங்கிட்டே இருக்கணும். பேசவே மாட்டேன். டைலாக் கூட மெதுவாக தான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி டப்பிங்ல வந்து பேசிடுறாருன்னு நான் நினைக்கிறேன். டப்பிங்ல வந்து கரெக்ட் பண்ணி இந்த திருப்பாச்சி இந்த படமெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஜயா இப்படி பேசுறாரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா செட்ல யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. எப்படி டைலாக்கும் இப்படி எமோஷனலாம் பேச மாட்டாரு. எப்படி இப்படி படத்துல பேசுறாருன்னு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ சைலண்ட். பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாலாம் இல்ல, அம்மா பார்த்து ஓகே சொன்னாலும் பையனுக்கு டபுள் ஓகே. அவ்வளவு ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். இந்த விஜய்ங்கிற பேர் வச்சாலே எல்லாம் போன மாதிரி நடிப்பாங்க. ஜோசப் விஜய்னு சொல்றேன், விஜய் ஆண்டனியும் சொல்றேன். எல்லாம் பூனை மாதிரி அப்படியே இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பரிமாணம் நமக்கு தெரியும். இட்ஸ் வெரி அமேசிங். விஜய் எப்ப மாறுன அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து விஜயை பார்த்துருக்கேன். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ ஷை பர்சன். தெரியல நடிக்க போகும்போது தான் அந்த ஷார்ட்டுக்கு வந்தோடனே பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் எங்கே எப்போ மாறினேன் அப்படின்னு நான் அங்கேயே கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்ன போல பண்ணிருக்காங்களே. இதெல்லாம் பயங்கரமான ஒரு அம்மா. வரைக்குமே எல்லாருக்குமே ஃபேவரட் ஒரு சீன் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருக்க மாட்டாளான்னு நீங்க எல்லாரும் கேட்பீங்க. இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் அம்மாவா? இப்ப எல்லாம் ஜனங்கள் என்ன வந்து ரொம்ப லவ் பண்ணதே பிகாஸ் ஐ எம் வெரி சப்போர்ட்டிவ் டு வேலு விஜய் சார் இந்த மூவி. பட் அவர் வந்து ஷார்ட் கட்டுன்னு சொன்னா கனவு போயிடுவார். எல்லாரும் தேடுவோம் அவர் எங்கன்னா. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஷை டைப், ஜாஸ்தி பேசலாம் மாட்டாரு. பட் கொஸ்டின்ஸ் நான் விட மாட்டேன். சார் வைஃப் எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் போய் கேட்பேன். அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா அழகா ஆன்சர் பண்ணுவார். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, ஒரு அம்மா அப்பானா எவ்வளோ அம்மா அப்பா கெமிஸ்ட்ரி இருக்க முடியும். ஆனா அதுலயும் ஒரு சப்போர்ட்டிவ் அம்மா, ஒரு பேக் அம்மாவா, இல்ல ஒரு ரொம்ப ப்ரொடெக்டிவ் அம்மாவா, அந்த மாதிரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தர்மி சார் வந்து எப்படி அதை வந்து ரொம்ப அழகா அமைஞ்சது. அப்பதான் அது ஊரு. இப்போ ஊரோட சினிமா கொண்டாடி சேர்ந்துருச்சா? அது எதுக்கு? அப்பதானே தங்கச்சியை பார்க்க போறதெல்லாம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து சினிமா தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ண முடியும். சினிமா கொட்டா இல்லாம வாழ முடியாதாக்கோ. விஜய் அம்மாவை நடிச்சா. அதுக்கப்புறம் வந்து வரலாறு, யாரடி மோகினி, இதெல்லாம் நடிச்சிருக்கேன். திருப்பதி அஜய் கூட 2 படம் பண்ணேன். திருப்பதி கமல்ஹாசன் சார் கூட பண்ணலையா? நீ ஹீரோயினா நான் பண்ணல, பட் ஒரு மூவில நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சூரசம்ஹாரம்னு சொல்லிட்டு அந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணாரு. தளபதி அவங்களுக்கு அம்மா நடிக்கும் போதும் அஜித் அவங்களுக்கு அம்மா நடிக்கும் போது என்ன வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? விஜய் சார் என்னை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து நல்லா பேசினாரு. அவர் கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பெருசா ஒன்றும் யார்கிட்ட பேசுறது நான் பெருசா பார்க்கல. பட் அஜித் அப்படி இல்லை, நல்லா கலகலாம் பேசுவாரு. அது அந்த மாதிரி ஜாலியா இந்த 2 படம் நான் கண்டினியூ பண்ணதுனால இவன் கூட கொஞ்சம் நல்லா பேசுவேன். விஜய் கூட ஒரு படம் தான் நான் பண்ணேன். அது தவிர வேற வித்தியாசம் இல்லை.
என் கூட யாரு கூட பண்ணாலும் நான் ஜாலியா தான் இருப்பேன், அவங்க என் கூட ஜாலியா இருப்பாங்க. மதுரை இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும். மதுரை பண்ண அவரோட ஆக்சுவலி ராஜநாடை பண்ணும்போது எஸ்எஸ்சி சார் தான் டைரக்ஷன் அதுக்கு. இவர் வந்து ரொம்ப சின்னவர், அங்கங்க அப்படி ஓடிட்டு இருப்பாரு, வெரி ஷை, பேசவே மாட்டாரு, அப்படியே சைலண்டா இருப்பாரு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாரா நினைக்கும் போது அந்த ஒரு குழந்தைய ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ அதுக்கான முயற்சி வந்து நிறைய, லைக் அவர் வந்து ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, ஒரு ஃபைட் கற்றுக்கிறது, ஒரு தீவிரமாக ஆக்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய. ஸோ இஸ் டெவலப்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயா. ரெண்டு பிள்ளைய பெத்த உனக்கு அங்க இதுலயும் அலைய தமிழ்லையும் அம்மா சிவகாசி பண்ணும்போது நான் எங்கிருந்தோ வந்தால் டிவி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் கேபி சாரோடது. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, இதுல வந்து இவர் பிரகாஷ் ராஜும் எனக்கு பையன். அப்போ பாலச்சந்திர சார் பொண்ணு நல்லா இருக்கும். ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க என்னங்க உங்க பையனாவும் நடிச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரும் நடிச்சிருக்காரு அப்படின்னா, படம் ஃபுல்லா நான் வந்தா கூட அம்மாவும் பையனும் தான் கருதே. அவர் ரொம்ப ஹம்பிள் விஜய் சார், பயங்கர ஃபேன். நம்ம விஜய் சாரோட ஃபேனு. ரொம்ப அழகா வந்து பேசுவாரு, ரொம்ப அழட்டிக்கவே மாட்டாரு, இதாதான் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச மாட்டாரு. பக்கத்துல உட்காந்துப்பாரு, அவங்க ஊரை பத்தி கேட்பாரு, யூஎஸ் பத்தி கேட்பாரு. ஆமா, எப்படி இருக்கீங்க என்ன. சரி, எனக்கு ரேஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் வேலு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்யா. குறியில இவங்க அம்மா, அங்க கில்லில பிரகாஷ்ராஜ் அம்மா. தளபதிங்கிற பேரோட சினிமா உலகத்துல இருக்கிற ஒரே நடிகன் விஜய். அதனால விஜயோட ஆக்ட் பண்றது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விஜய் கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் இருக்கும். பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அவருடைய எப்படி அவர் ஆக்ட் பண்றாரு, அவருடைய நடையுடைய பாவனைகள் என்னங்கிறத அந்த 10-15 நாள்ல நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வேலை உண்டு, அவர் உண்டு இருக்காரு. ஷார்ட் அவருக்கு என்னங்கிறது சொன்ன உடனே அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இல்லை, மற்றவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமோ நம்ம இருக்கிற மற்ற சக நடிகர்கள் நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சேர் போட்டு உட்காந்து பேசுறது வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வேலை என்னவோ, அவர் வந்தவொடனே டைலாக் என்ன டைலாக் கேட்டுக்கணுமோ, எப்படி ஆக்ட் பண்ணணுமோ, என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ அதை மொத்தம் பண்ணிட்டு டக்குன்னு போகிற ஒரு அருமையான, அவர் வேலை என்னவோ செய்கிற ஒரு கேரக்டர். அதே மாதிரி அன்பா பேசுகிற கேரக்டர், ரொம்ப தன்மையான ஒரு பிள்ளை. அவருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆண்டவன் உயர்ந்த இடம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 4 பிள்ளைங்களை பெற்றிருப்பேன். நாங்களும் பேரம் பேத்திகளை எதுக்கு கல்யாணத்தை பசங்க மேல திணிக்கிறீங்க? ஆக்டர்ஸ் எல்லாம் எங்களோட பசங்க மாதிரி தான் இருக்கும், அதனால எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்குல்ல. விஜயா இருக்கட்டும், விஜயெல்லாம் அவ்வளோ வெல் பிஹேவ்ட், அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன், அவ்வளோ மரியாதையா. விஜயா இருக்கட்டும், ஆர்யா ஃப்ரீயா இருக்கியா? ஏண்டி சும்மா போக மாட்டேன். சுரா, நீ எந்திரிச்சு உள்ள வாப்பா. வரமா. அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி ஆக்டிவா இருந்துக்கணும்ன்றத கத்துக்கலாம். பார்க்கும்போது பார்த்தா அமைதியா தான் உட்காந்துருப்பாரு. ஒரு டான்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அந்த டயத்துல ஒரு டான்ஸ் ஸ்டெப் எப்போ அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்கன்னே தெரியாது. நல்லா அழகா வந்து ஆடுவாங்க. அண்ட் தென் டைலாகா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, அந்த டைம் வந்து இப்போ நம்ம பெரிய ஹீரோவோட பண்றோமே அப்படிங்கிற ஒரு பயத்தோட ஒரு தயக்கத்தோட இருப்போம் இல்லையா, அந்த இதெல்லாம் இருக்காம எடுத்தோடனே ஷார்ட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. விஜய் சார் வந்து பேசுவாங்க, நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க, நீங்க இதா இருங்க, ஃப்ரீயா பண்ணுங்க, ஏதாவது இதா இருந்தா நம்ம இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து கேஷுவலா பேசிட்டாங்கனாலே நம்மளுக்கு அந்த கொஞ்சம் அந்த பயம் போயிடும். ஏன்னா பெரிய ஹீரோவோட பண்றோம், நம்ம அந்த டைலாக் மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா அதை திருப்பி டேக் வாங்கிடக்கூடாதுன்ற அந்த பயத்திலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த ஹீரோவோட பண்ணும்போது எனக்கு அது தோணல. இல்ல, கம்ஃபர்டபுளா தான் பண்ணிருக்கேன். வழக்கமாவே சொல்றேன், வீட்டுக்கு யாராவது விளக்கேத்துறாங்கம்மா. ஆனா விஜய் ஒரு வேற லைட்ல பார்த்தேன். ஏன்னா விஜய் நடிகர் தான் நான் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நடிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு அது அந்த படத்துல தான் அது கவனிச்சுட்டு இருந்தேன் நான் எதிர்பார்க்கல அவ்வளோ அவர் வந்து ரொம்ப குவைட்டா ஷை டைப்பாவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா ஆளே மாறிடுறாருன்னா அது மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த படத்துல பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த படமே நான் வந்து ஒத்துன்றது
வந்து என் பையன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படம் விஜயோட வந்து நான் பண்ணாம விட்டேன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங், எப்படி நீ விஜய் அண்ணாவோட படம் பண்ணாமல் இருக்கலாம், உனக்கு ஆஃபர் வரும்போது நீ எப்படி பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு போ, அது போ, இது போட என்னை ஒரே தொல்லை எல்லாம் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாப்ல அந்த ஷூட்டிங்க்கு. எனக்கும் பிடிக்கும் விஜய். ஸோ அதனால சரி விஜய் படம் இருக்காரு, விஜய் இருக்காரு, மோகன்லால் இருக்காரு, அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் நான் அக்செப்ட் பண்ணினது. வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய். அப்போ நான் அந்த விஜய் பார்த்துருக்கேன் நான். பட் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ஸ்டார் ஆனப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் லுக்கிங் அட் அவ்வளோ பெரிய ஆக்டர், ஐ மீன் அவ்வளோ பெரிய ஸ்டார் இஸ் செட்டில் உள்ள வரும்போது he had his own style. கம்பேரிசன் போது நம்ம பண்ண முடியாது, எல்லாருக்குமே அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கு. அண்ட் பட் he was very simple and very humble. என்ன சொல்லலாம், எல்லாமே. அண்ட் ஒரு பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஒரு என்னோட சன்னை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ ஃபெல்ட் தட் சம்திங் எக்ஸாக்டாக அந்த வேர்ட்ஸ் சொல்லதுக்கு வரல எனக்கு, பட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் he had a kind of aura அது இருந்தது. அது சில பேருக்கு இருக்கும், அது அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளா இருக்கும், பட் ஸ்டில் ஏதோ சம்திங் ஒரு தெரியாத ஒரு aura ஒன்று இருக்கு. விஜய் இஸ் காட் தட். ஸோ அவ்வளோதாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது என்னதான் இது பண்ணாலும் அந்த கில்லியோட அம்மா தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாரோட அம்மாவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு டைப்பில் தான் இருப்பாங்க. அதாவது இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க. அதாவது என்னதான் வீட்டில் சண்டை நடந்தாலும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது என்னதான் திருட்டு வேலை பண்ணாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுற அம்மாவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாரும் சொன்ன வரைக்கும் அவர் ரொம்ப ஷை டைப்பு, அமைதியா தான் இருப்பாரு. அது நான் இன்னும் இது ஜில்லாவோட இதே போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட அந்த ஷூட்டிங் இது கூட போட்டிருந்தாங்க, எப்படி டேக் எடுக்கிறாங்க. அதான் நிறைய சீன், ஒரு சீனே போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பேசுறதே அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருக்கா, திடீர்னு டேக்குன்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், உடம்பு டப்பு டப்புன்னு மாறுது. தெரியாது இந்த அரசியலே இது நமக்கு வந்து அவர் பேசுறது நார்மலா தெரியுது. இதே அந்த படத்துல நடிச்சவங்க அவங்களுக்கு வந்து அது வித்தியாசமா. ஆமா, அவங்க நார்மலா பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும் படத்துல. ஏன்னா அந்த ஒரு படமே எடுத்துக்கிட்டாலும் இந்த டக்குன்னு மேனரிசம் மாத்தி மாத்தி பண்றதெல்லாம் நம்மகிட்ட இப்படித்தானே நார்மலா பேசுறாரு, இப்படி பேசுறாரு. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதான் இது எக்கச்சக்கம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய காலத்து படம்லாம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேவரட்டான அம்மா இருந்தவங்க மிஸ்ஸிங் தான் நினைக்கிறேன். என்ன ஒரு 8 பேரோ 9 பேரோ அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீதிதான் ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா சென்டிமெண்ட் நிறைய இல்லாம இருக்கு. அது எனக்கு மேபி கிடைச்சிருக்காது, நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க, அதுல மிஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு, எல்லா வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மார்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.